வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகையில் முன்னதாகவே புத்துக்குலுங்கும் ஜப்பான் நாட்டு தேசிய மலரான செர்ரி மலர்கள் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்த மகிழ்ச்சி தற்பொழுது பூக்கத் தொடங்கியுள்ளது. இது வசந்த காலத்தில் மலரும் ஒரு வகை பூக்களாகும். செப்டம்பர் முதல் டிசம்பர் மாதங்களில் அனைத்து இலைகளும் உதிர்ந்து மரம் முற்றிலுமாக பூவாக காட்சியளிக்கும். வெள்ளை மற்றும் பிங்க் நிறத்தில் இருக்கும் மலர்களை சக்குரா பூக்கள் என்று தமிழகத்தில் அழைக்கின்றனர். ஆனால் இது ஜப்பான் நாட்டின் தேசிய மலராகும். இமயமலை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் குளிர்காலத்தில் அதிகமாக பூத்து வருகிறது. இந்த பூக்கள் மருத்துவ குணமுடையது. சுமார் 30 அடி உயரம் வரை மரங்களில் பூத்து குலுங்கும் செர்ரி பூக்களை தேடி தேனீக்கள், சிட்டுக்குருவிகள், அணில்கள் போன்றவை வரும். அங்கு மலர்ந்துள்ள பூக்களை தின்று பசியாறும். செர்ரி பூக்களிலிருந்து ஷாம்பு, சென்ட் போன்ற வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுகின்றன. அட்லாண்டாவில் ஆண்டுதோறும் செர்ரி பூவுக்காக திருவிழா ஒன்றே நடத்தப்படுகிறது. உதகை மஞ்சூர் செல்லும் சாலையோரங்களில் பல இடங்களில் செர்ரி மலர்கள் பூத்துள்ளதால் இதனை உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். பல்வேறு நாடுகளில் காணப்படும் மரங்கள் மற்றும் மலர்ச்செடிகள் நீலகிரி மாவட்டத்திலும் அதிக அளவு காணப்படுகிறது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வெளிநாடுகளில் இருந்து பல்வேறு மரங்கள் மற்றும் தாவரங்களை உதகைக்கு கொண்டு வந்து பயிரிட்டனர். ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் நிலவும் காலநிலை இங்கும் நிலவுவதால் அந்த நாடுகளில் காணப்படும் மரங்கள், தாவரங்கள் மற்றும் மலர்கள் அதிக அளவு இங்கு கொண்டு வந்து நடவு செய்யப்பட்டது. ஜப்பான் நாட்டின் தேசிய மலரான செர்ரி மரங்கள் அதிக அளவு நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் காணப்படுகிறது. வசந்த காலத்தை வரவேற்கும் மலர்கள் என்பதால் ஜப்பான் நாட்டில் இந்த மலர் தேசிய மலராக இருந்து வருகிறது. குளிர் அதிகமாக நிலவும் இடங்கள், குறிப்பாக சதுப்பு நிலங்கள் மற்றும் நீரோடைகளின் அருகே இந்த மரங்கள் அதிக அளவு காணப்படுகின்றன. நீலகிரி மாவட்டத்தில் பொதுவாக செப்டம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதங்களில் பூக்கும். தொடர்ந்து பனிக்காலமான 4 மாதம் இந்த மலர்களை காண முடியும். ஆனால் இம்முறை மாவட்டத்தில் பல இடங்களில் இந்த செர்ரி மலர்கள் தற்பொழுது பூத்து குலுங்குகிறது. உதகை, வேல்வியூ, சாம்ராஜ், கைகாட்டி, தேவர்சோலை மற்றும் லவுடேல் போன்ற பகுதிகளில் பூத்துள்ளன. முன்னதாகவே பூத்துள்ள இந்த அரிய வகை மலர்களை சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் கண்டு ரசித்து செல்கின்றனர். தற்பொழுது அழகாக மலர்ந்து ரம்மியமாய் காட்சியளித்து மனதை மயக்கும் இதனை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பது மட்டுமின்றி செர்ரி மரங்களின் முன்பாக நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிர்ந்து வருகின்றனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.